ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஃபன் லைஃப் அண்ட் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இளவரசியை வந்துட்டு அப்படியே படுக்கையில் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே இருந்துட்டு அவங்கள பார்த்துப்பாங்கள்ல நீங்கள், அவங்க ஓடி வந்துட்டு இவளுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக அப்படி கூப்பிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க பதட்டமாக பதறிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாகுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹாப்பி அவனோட பேய் கண்டுபிடிக்கிற மிஷினை வச்சு அங்கே இங்கன்னு 2 பேருமே சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. கிடைச்சதா? ஏதாவது அறிகுறி கிடைச்சதா? அப்படிங்கும்போது, இதில பேய் இருக்கிற மாரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி அவன் ஹாப்பி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட பேரரசி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னை பார்க்க வந்து தான் தன் மகளுக்கு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு, இனிமேல் அந்த இடத்துக்கு யாருமே வரக்கூடாது. அது இளவரசியா இருந்தாலும் சரி, அதையும் மீறி யாராவது வந்தா, அவங்களுக்கு வந்துட்டு மரண தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாரி ஒரு அறிக்கையே விட்டுறாய்ங்க. இதில இளவரசிக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏன்னா, அவங்க அம்மா ஒவ்வொரு டைமும் அவங்கள இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற வெறுப்பு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அது கொஞ்சம் அதிகமாவே ஆயிடுச்சு. ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் ஹாப்பி ஏன் பேரரசி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு விஷயம் தெரியுது. இளவரசி பொறந்ததுக்கு அப்புறம் ஒரு மந்திரவாதி வந்துட்டு அரண்மனைக்கு வந்திருக்கான். அதுவும் இங்க அரண்மனையில இருக்கிற ஒரு மூதாட்டி சொல்லி தான் அவங்க வந்திருக்காங்க. அவன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி பிரிஞ்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அந்த மந்திரவாதி எங்க இருப்பான் அப்படிங்கிற மாரி 2 பேருமே ஹீரோயின தான் பக்கம் இழுத்து இழுத்து விளாண்டுட்டு இருக்காங்க. அவ கடுப்பாயிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம டாகியும் அப்புறம் ஹீரோயோட ஃப்ரெண்டும் சாப்பாடு எடுத்துட்டு வராய்ங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இங்க வந்துட்டு ஹாப்பியா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சைட் அடிக்கிறா. அங்க வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின சைட் அடிச்சிட்டு இருக்காய்ங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டாக் செம்ம கடுப்பாகுறான். என்னடா இது, நேத்து வந்தவன் தூக்கிட்டு போயிடுவான் போலயே அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த மாரி அந்த மந்திரவாதி எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹாப்பியும் டாகியும் போ சொல்றாய்ங்க. ஆமாமா, அவன என் கூட அனுப்பி வைங்க. அதான் நல்லது அப்படிங்கிற மாரி சொல்லி, அவன் சேஃப்டிக்கு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அதே நேரத்துல அங்க இளவரசி செம்ம கடுப்பாயிட்டு, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாரி அவிங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காய்ங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க போனாங்கல்ல ஹாப்பியும் டாகியும், அவிங்க வந்துட்டோன்னே நம்ம ஹீரோ தூங்க வச்சுட்டு வந்துட்டு மத்த டீட்டெயில்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா, அந்த மந்திரவாதி வந்திருக்கான். அதுக்கப்புறம் இங்க வந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு இலை மாரி ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம இளவரசி ரூம்ல இருந்துச்சு. அது வந்து அவங்க ட்ரெஸ்ல ஏதோ மிக்ஸ் ஆன மாரி இருக்கு. இத நான் மோப்பம் புடிச்சு கண்டுபிடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனும் அங்கேருந்து போறான். உடனே இருந்துட்டு, "ஹீரோயினி மேல தான் தூங்குறாளா? நானும் அப்படியே கூட அவளுக்கு போய் துணைக்கி நிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி ஹாப்பி சொல்ல, அவன தடுத்து அப்படியே கால கட்டி போட்டு ஹீரோ நிக்க வைக்கிறான். சரி நான் போறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ போக, அவன் ஷீல்ட போட்டு அவன் சக்திய பயன்படுத்தி இவங்க 2 பேரும் தடுத்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காய்ங்க. "டேய் தொறந்து விட்றான்னு" மாத்தி மாத்தி 2 பேருமே கத்திட்டு இருக்காய்ங்க. ஆனா, அவ அங்க நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. இளவரசி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல. நேரா போயிட்டு அவங்க அம்மாவையே பார்க்க போயிடுறாங்க. பார்க்க போனதுக்கப்புறம், "நீ ஏம்மா இங்க வந்த? போம்மா ஏதாவது ஆயிட போதுங்கும்போது" "என்ன பார்த்தா உனக்கு அவ்வளோ கடுப்பா இருக்குல்ல? அப்ப ஏன் என்ன பெத்துக்கிட்ட? ஒரேடியா முன்னாடியே கொன்னுருக்கலாமே! இப்ப பெத்துக்கிட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துற? அ? இப்ப என்ன? நான் உனக்கு துரதிர்ஷ்டமா இருக்கேன். அதானே? என்ன நீ பார்த்தா உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடும். அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன நானே குத்திக்கிறேன் அப்படிங்கிற மாரி கத்தி எடுத்து குத்திக்க போக, அவங்க அம்மா அவங்கள தடுக்க போக, கை தவறி வந்துட்டு சதக்குன்னு நம்ம இளவரசி வந்துட்டு அவங்க அம்மாவையே குத்திடுறாங்க. ஆக மொத்தத்துல சொல்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடக்குதே அப்படின்ட்டு, நம்ம இளவரசிக்காக ரொம்ப பயந்து போயிடுறாங்க. நம்மளே கையால குத்திட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. இளவரசி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தான் அம்மாவுக்கு இப்படி பண்ணிட்டோமே, இனிமேல் அவங்கள பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்துட்டு, "இந்த மாரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல. இனிமேல் எதுவுமே பண்ண வேணாம். நீ எதுவுமே பண்ண வேணாம்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "எதுவுமே பண்ண வேணாமா? உங்கள 20 வருஷமா உங்களையும் அவங்களையும் பிரிச்சு வச்சிருக்காய்ங்க. எதுவுமே பண்ண வேணாமாங்கும்போது, "இல்ல அவைங்க சொன்னது உண்மதான். இது சதி. அது உங்களுக்கே தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "எது சதியா?" அப்படின்ட்டு அங்கே இருந்துட்டு வந்துட்டு ஒரு ஆள அடிச்சு இழுத்துட்டு வராய்ங்க. யாருன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேரரசிகிட்ட வந்துட்டு, "உங்க குழந்தையோட இருந்தா துரதிர்ஷ்டம்" அப்படின்னு சொன்னவைங்க இவிங்க தானா? சரி, இவிங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறப்ப, "அவங்க யாரு?" அப்படின்னு கேட்டா, "நம்ம நிங்கு தான்" அப்படின்னு சொன்னோனே, அந்த அம்மா இருந்துட்டு, "என்ன எப்படி சொல்லுவ? அதெல்லாம் நான் இல்ல. இந்த ஆளுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமுமே இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உடனே இருந்துட்டு, அப்படி பார்த்தா ஒவ்வொரு டைமும் எப்படி இப்படி ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இருங்க ஓவரா கத்தாதீங்க.
இந்த மந்திரவாதிய அரேஞ்ச் பண்ணது நீங்க தான். அவங்கள பேரரசிகிட்ட இந்த மாரி சொன்ன வச்சது நீங்க தான். அது மட்டும் இல்லாம, அந்த பாத் டப்ல ரத்தக்கறை வந்துச்சு தெரியுங்களா? அங்க 3 பேர் தான் இருந்தோம். அதுல நீங்களே கலந்துட்டு, நீங்களே கத்தி, அத பெருசா ரியாக்ட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம், இளவரசி எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்ட்டு. உடனே அங்கேருந்து நம்ம டாக் வரான். டாக் வந்தது மட்டும் இல்லாம, அவன் அந்த மோப்பம் முடிச்சுட்டு போயிருப்பான்ல, அந்த இதோட மருந்து வந்துட்டு நம்ம நிங்கு ரூம்ல இருந்ததையும் தேடி கண்டுபிடிச்சு எத்தாந்துடுறாய்ங்க. இத பார்த்தோனே இளவரசிக்கு தான் என்ன சொல்றதுன்னே தெரில. ஒரு அம்மா மாரி பார்த்தவங்க இந்த மாரி பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி, ஐயோ! இந்த ஆளு எனக்கு யாருன்னே தெரியாது. இவைங்க பாட்டுக்கு என்ன கட்டமைக்கிறாய்ங்க. நம்பிராதீங்க, நம்பிராதீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்குது. அதுக்கப்புறம், ஓஹோ! அப்படியா? அப்போ இந்த லெட்டர்லாம் எழுதியிருக்கீங்களே, அதுவும் இந்த லெட்டர் எழுதினதுக்கப்புறம் வந்துட்டு அழிச்சிடலாம்லாம் சொல்லியிருந்தீங்க படிச்சதுக்கப்புறம். அதாவது எப்படி எழுதியிருக்கீங்கன்னா, அதாவது பேரரசிக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பொறந்துச்சு. இப்போ குழந்தை கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன பெருசாவே மதிக்கிறதில்ல. அதனால அவங்கள மறுபடியும் தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இப்போ இந்த லெட்டர நான் எரிக்க சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாரி வாய விட்டுறாய்ங்க. நீங்க எழுதவே இல்லன்னா அப்புறம் எப்படி எரிக்க சொல்லுவீங்க? அப்போ நான் எல்லா லெட்டரையும் எரிச்சிட்டேனே அப்படின்ட்டு அந்த ஆளும் சொல்லிடுறான். ஆக மொத்தத்தில ஹீரோயின் கையில வச்சு படிச்சது வெறும் வேற பேப்பரு. இத தெரிஞ்சுக்கிட்ட இளவரசிக்கு தான் என்ன பண்ணே தெரியல. உடனே அப்படியே கத்தி கதறி கால்ல விழுந்து அழ ஆரம்பிச்சுடுறாய்ங்க. நான் பண்ணது வேணா தப்பா இருக்கலாம். ஆனா ஆனா நான் உன்ன உண்மையான குழந்தையா தான் நெனச்சேன். என்ன நம்பு நம்பு அப்படிங்கும்போது, அவளால எதுவுமே பேச முடியல இளவரசியால. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எப்படிலாம் மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துருக்காங்க, நம்மள என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அப்போ தான் இளவரசிக்கு புரியுது. நேரா ஓடி போயிட்டு அவங்க அம்மாவ தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இப்போ மயக்க நிலமையில இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நிங்கு இருக்காங்கள்ல, அவங்கள தனியாக ஒரு அறையில போட்டு பூட்டி, அவங்கள வந்துட்டு உள்ளேயே வச்சுடுறாங்க. அவங்க கத்துறாங்க, "என்னை விடு, நான் பண்ணது தப்பு தான். இருந்தாலும் உனக்கு ஒரு அம்மாவா நான் இருந்திருக்கேன். நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது." அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு இளவரசி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாய்ங்க. நீங்க எங்ககிட்ட நார்மலாவே இருந்திருந்தாவே பிரச்சனை இல்ல. நான் ஒரு அம்மாவா தான் பார்த்துருப்பேன். ஆனா, நீங்க ஒருத்தங்கள வெறுக்க வச்சு உங்கள மட்டும் நான் அன்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சீங்க பார்த்தீங்களா? அதுதான் என்ன இப்ப இத பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியே அங்கேருந்து சேடா போறாய்ங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப அவங்க அம்மா எழுந்துட்டாங்க போல. அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு, அவங்க கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் பொழுது, "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணுமா? சொல்லணுமா?" அப்படிங்கிறாங்க. "என்னவோ இருந்தாலும் சொல்லுங்கம்மா" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, "நீ என்ன விட கொஞ்சம் அழகு கம்மின்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "எது உங்கள விட அழகு கம்மியா? நான்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? வாள் வித்த, வில் வித்த, அது மட்டும் இல்லாம எத்தன பேர் என்னோட அழகுல மயங்கியிருக்காங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் போல" அப்படின்ட்டு அம்மாவும் பொண்ணும் அங்க ஜாலியா பேசிட்டு இருக்காய்ங்க. அதே நேரம் இங்க ஹீரோயினும், ஹீரோ கிட்ட வந்துட்டு நம்ம இளவரசி எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி, பேரண்ட்ஸ் இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, அவனுக்கு புரியுது அவங்க அப்பா விஷயத்துக்கு தான் வரா அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் போனோனே, ஹீரோயினுக்கா தனி மரியாதை இளவரசிகிட்ட இருந்துட்டு, "எனக்கு இந்த மரியாதை, அது மட்டும் இல்லாம என்ன டீச்சரா பார்க்கறத விட்டுரு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்ல, அதில மறைக்காம சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, "நான் அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம், நீங்க என்ன வெறுக்கக்கூடாது, வேற மாரி யோசிக்கக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவ ஏதோ சொல்றா. ஆனா ஹீரோயின் ஷாக் ஆகுறா. வேற எதுவும் தெரியாது. நான் வந்துட்டு எங்க அம்மா கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. "இது எப்படி நீ சாதாரணமா சொல்லுவ?" அப்படின்னு சொல்லும்போது, "ஐயோ! என்ன மன்னிச்சுருங்க. ஆனா அதுக்கான விஷயத்த நான் கண்டுபிடிப்பேன்" அப்படிங்கிற மாரி எல்லாமே கூட்டு சேர்ந்துட்டு அந்த புக்க தான் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்காய்ங்க. அதுவும் இளவரசி ஸ்மெல் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமும், அதில எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் தெரியல. என்னோட வாசனை தெரியல அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாசனை வந்துட்டு உன்னோட வாசனை இல்ல அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட எந்த வாசனை அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது தான், அந்த இளவரசியோட இடத்துக்கு ஒரு புதுசா பூச்செடி வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு 7 பூச்செடி. அந்த பூச்செடியிலேருந்து வந்த வாசனை தான். சரி அந்த பூச்செடியில 7ம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, 7மே இல்ல. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அங்க வந்து சொல்றாய்ங்க. அப்ப அந்த மிஸ் ஆனது எப்படி? அத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி, நம்ம ஹீரோயின் ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்கா. ஏன்னா, அவ நம்பிட்டு இருந்த ஒரு விஷயமும் இப்படி ஆயிப்போச்சுல்ல அதனால. அப்பதான் ஹீரோ சொல்றான், "நீ இந்த மாரி பட்னியா கிடந்துட்டே இருந்தா உங்க அப்பாவ கண்டுபிடிக்க முடியாது. நாம கொஞ்சம் சாப்பிடுவோம்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது தான், நம்ம இளவரசி வந்துட்டு, "என்னோட அம்மா கூட சேர்த்து வச்சதால உங்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்கலான்னு நெனச்சேன். நீங்க எல்லாருமே வாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லி, செம்மையா ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கா. அந்த பார்ட்டியில வந்துட்டு நம்ம இளவரசி வராய்ங்க. இளவரசி வந்தோனே இளவரசினா யாருன்னா, நம்ப வில்லனோட ஒய்ஃப்ன்னு அவங்க வராங்க. அவங்க வந்தோனே
இளவரசி கடுப்பா, "நீ எதுக்கு இங்க வந்த? நான் உன்ன கூப்பிடவே இல்லையே." "இல்ல உங்க அண்ணா உனக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு அனுப்பிச்சிருந்தாரு. உங்க அம்மா கூட சேர்ந்ததுக்காக" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நீ இங்கேருந்து வெளியில போ" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் தான் அவங்களும் தான் ஆல்ரெடி ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. அதனால என்ன பண்றாய்ங்க அப்படின்னா, "இல்ல பரவால்ல வாங்க" அப்படின்ட்டு சொல்லும்போது, சரி அப்படின்ட்டு வந்த மெய்ட அனுப்பிச்சுட, அந்த மெய்டு ஏதோ போட்டு குடுக்குற மாரியே பார்த்துட்டு போகுது. இப்ப எல்லாரும் உட்காந்து குடிக்க ரெடி ஆகுறாங்க. அப்ப இத சாதாரணமா வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஹாப்பி என்ன பண்றான்னா, கேர்ள்ஸ் டீம், பாய்ஸ் டீம்னு பிரிச்சுப்போம். அப்படி பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போட்டி வச்சுப்போம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அப்படியே நம்ம சரக்கு எடுத்து குடிக்கணும். இதுல யார் வின் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவைங்க வந்து போட்டிக்கு ரெடி ஆகுறாய்ங்க. இதுல 2, 2 பேரா பிரியிறாய்ங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, "எப்பா இந்த போட்டிலலாம் நான் கலந்துக்கல" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அதுல மிஞ்சி இருக்கிறது யாருன்னு பார்த்தா, நம்ப வில்லனோட ஒய்ஃபான நம்ம இளவரசியும், நம்ம ஹீரோவும் தனியாயிட்டாங்க. மத்தபடி நம்ம ஹீரோயினு, இளவரசி நிங்கு, அதுக்கப்புறம் நம்ம மெய்டு எல்லாமே ஒரு டீமு. இந்தாண்ட ஹாப்பி ஹாப்பி, நம்ம டாகு இவிங்க ஒரு டீமு. இப்ப ஃபர்ஸ்ட்டு யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருந்துட்டு எழுந்து ஒரு முழு சிக்கன அப்படியே வாயில போட்டு தின்றுவா பாருங்களேன். இதெல்லாம் எங்களால பண்ண முடியாதுங்கும்போது, ஹாப்பி ஹாப்பி வந்துட்டு டாக சாட்டி விடுறான். "நீ பண்ணு, நீ பண்ணு" அப்படின்ட்டு. அப்படின்ட்டு உங்க 2 பேரும் இப்ப சரக்கு அடிக்கணும் அப்படிங்கிற சொல்லும்போது, சின்ன கப்ல எடுத்து குடிக்க போறாய்ங்க. இவ்வளோ பெரிய அண்டாவ எடுத்துட்டு வந்து, இத தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மீதம் இருக்க தோத்தவங்களும் குடிக்கணும் போல. அப்ப இளவரசி கொஞ்சம் தயங்குறாங்க. நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த போட்டியா என்ன பண்றாய்ங்கன்னா, இப்ப ஹாப்பி ஹாப்பிக்கும், நம்ம டாகுக்கும் செம்மையா மண்டையில ஏறிடுச்சு. 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிற மாரி கொஞ்சிக்கிறாய்ங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின பார்த்து, "நீ ரொம்ப மோசமானவ. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் மாஸ்டருக்கும் எனக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம, அவன் என்ன பெரிய மாஸ்டரா? இப்ப எங்க போட்டிய பாரு" அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு, அடுத்து என்ன பண்றான்னா, நம்ம டாகு வெளியில போயிட்டு டாகு மாரியே கத்துறான். இதெல்லாம் நம்பளால பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி, அவிங்க சரக்கடிக்க, திரும்பி இங்க வந்துட்டு, நம்ம இளவரசி நிங்க இருக்காங்கல்ல, அவங்க அந்த இமைகள மட்டும் டபுக்கு டபுக்குன்னு டைரக்ஷன் மாத்தி மாத்தி காமிக்கிறாய்ங்க. அத பண்ண முடியாம அவிங்க சரக்கடிக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பி ஹாப்பி இருந்துட்டு, ஒத்த கால தூக்கி தோள்ல போட்டு மடக்குறான் பாருங்களேன்! அத பண்ண முடியாதுன்ட்டு ஆப்போசிட்ல சரக்கடிக்க, இப்படியே சரக்கு மழையா போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோ தூங்கிட்டு இருப்பான்ல ஒரு பனிக்கட்டி, அதிலிருந்துலாம் ஐஸ் கட்டிய ஒடிச்சிட்டு வந்து, இங்க ஃபுல்லா ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட டர்ன் வருது. அதுல வந்து அவன் என்ன பண்றான்னா, அவன் பெருசாலாம் குடிக்கல. சும்மா கொஞ்சமா குடிச்சுட்டு, ஒரு சொடக்கு போட்டு அவனோட அந்த வால வெளியில வர வைப்பான் பாருங்களேன்! அதெல்லாம் செம்மையா இருக்கும் உண்மையிலேயே. அப்படியே வெளியில வர வச்சது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் எல்லாமே குடிச்சு மட்டையாயிட்டு, அவங்க அவங்க வேலைய பார்க்க போறாங்க. நம்ம வில்லனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல இளவரசி, அவங்க போகும்போது அவனோட லவ்வர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, "உன் கல்யாணத்த நான் தடுக்காம இருந்தது என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சுக்கோ, மன்னிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, "நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேறன்னு இப்ப போயிடுச்சு. தயவுசெய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன். ஆனா நீ மறுபடியும் மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்க. உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்காததுக்கு ஒரே காரணம், அதுக்கு முன்னாடியே அந்த இளவரசர் என்ன அப்யூஸ் பண்ணிட்டான். அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாவுது. அதே நேரத்தில நம்ம ஹீரோயின பார்த்தா செம்மையா ட்ரிங்க் அடிச்சுட்டு, அங்க ஒரு ஏணி வச்சிருக்காய்ங்க. அத பார்த்துட்டு கரும்புன்னு நெனச்சு கடிக்கவும், அது மேல ஏறவும் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கா. டப்புன்னு கீழ விழப்போக ஹீரோ மேல பறந்து போயிட்டு, அப்படியே ஹக் பண்ணி புடிச்சுப்பான் பாருங்களேன். அப்ப அவ ஒண்ணு கேட்குறா, "உனக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ எதையாவது என்ட்ட மறைக்கிறியா?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் இவிங்க 2 பேத்துக்குள்ள என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத காமிக்கிறாய்ங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு இந்த நரிய புடிச்சு வச்சிருப்பாய்ங்க போல. அப்பவும் வந்துட்டு சின்ன வயசுலயே அந்த நரிய தப்பிக்க விட்டு, இவிங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டா வளர்ந்துட்டு இருக்காய்ங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் நல்லா வளர்ந்துடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு கல்யாணம் அரேஞ்ச் ஆக போகுது. அத சொன்ன உடனே நரிக்கு நம்மளால மனச ஏத்துக்க முடியல. அவள பின்தொடர்ந்தே வந்துட்டுருக்கு. அவளும் ரொம்ப தூரத்துக்கும் மேல நான் கல்யாணம் பண்ணி போக போறேன். இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணி வராத. எங்க அப்பா கண்ல மாட்டுனா நீ பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவளோட வீட்டுக்கே மறுபடியும் வந்துடுது. அப்படி வரும்போது அவங்க அப்பா கண்ல மாட்டிக்கிட்டு, செம்மையா அந்த நரிய காப்பாத்துறதுக்காக இவ அடி வாங்குறா. அது மட்டும் இல்லாம இந்த மாரி சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறதால, இவன் வரம் வாங்கிட்டு வந்திருப்பான்ல ஒரு பெரியவர்கிட்ட, அவிங்க கிட்டயே போயிட்டு நரி வந்துட்டு என்னன்னு கேட்டுருக்கும். "பரவால்ல, அது அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல மாறும். நீ போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இரு" அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இந்த விஷயத்த மட்டும் காட்டி, டபுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ்ல 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாய்ங்க. அப்ப ஹீரோவோட அந்த 7 வாலும் 9 வாலும் அப்படியே வெளியில வரும் பாருங்களேன். உண்மையிலேயே நல்லாருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இளவரசரையும், இளவரசியும் தான் காமிக்கிறாங்க. அவ குடிச்சிட்டு வந்ததுல இவனுக்கு செம்ம கடுப்பு. அந்த மேடுக்குள்ள போயிட்டு போட்டு உடுத்துடுறா போல. அப்போ, "நீயும் ஹீரோயினும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல. உனக்கு அவள ரொம்ப புடிச்சிருந்தா, அவள இங்கே கூட்டு வந்துர்றேன்" அப்படிங்கிற மாரி அவன் கொஞ்சம் ராங்கா பேச,
பொல்லுன்னு ஒரு அறை விடுவா பாருங்களேன். அவ என்னோட ஃப்ரெண்டு. இனிமேல் அவள பத்தி ஏதாவது பேசணும்னு நெனச்சேன், மறுபடியும் அறை விழும் அப்படிங்கிற மாரி சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் தான் செம்ம தெம்பா அடிக்கிறா பாருங்க அடி. செம்மையா இருக்கும். அவன் கடுப்பாயிட்டு, எங்க அப்பா என்னதான் ஆணை போட்டிருந்தாலும், நான் என் குணத்த மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்துட்டு தண்ணி தொட்டிக்குள்ளேயே வச்சு அழுத்துறான். அவ இன்னும் வெறுப்பேத்துறா. உன்னால முடியாது. ஏன்னா, நீங்க இருக்கிறதுலயே ரொம்ப கோழையான ஆள் யாருன்னா, அது நீதான். ஒவ்வொரு டைமும் உங்க அப்பாவுக்கு பயப்படுற, அப்புறம் உனக்கு நீயே பயப்படுற. அந்த கோவத்த தான் நீ என் மேல காட்டிட்டு இருக்க. நீ தைரியம் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அவன் தண்ணி தொட்டிக்குள்ளேயே அமுத்திடுறான். அவ இறந்து போன மாரி ஆயிடுறா. ஐய்யய்யோ! இவ செத்து போயிட்டா நமக்கு பதவி போயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா நம்மள தண்டிச்சுருவாரே அப்படின்ட்டு, நீ சாகக்கூடாது, சாகக்கூடாதுன்னு கதறிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அது மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு, நான் சொல்லல அ நீ ரொம்ப பயந்தவன் அப்படின்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ இப்ப யாருக்கெல்லாம் நான் பயப்படுறேன்னு சொல்றியோ, அவங்கள எல்லாத்தையுமே என் காலுக்கு கீழ கொண்டு வந்து, அப்போ உன்ன பார்த்து சிரிப்பேன் அப்படிங்கிற மாரி, இங்க 2 பேத்துக்கும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின தான் காமிக்கிறாய்ங்க. அடிச்ச சரக்குல செம்மையா தூங்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல வந்துட்டு அவ வயித்துல இருந்துட்டு யாரோ ஏதோ சத்தி எடுக்கிற மாரி இருக்கு. அப்ப கரெக்ட்டா ஹீரோ வந்துட்டு அவங்கள கழுத்த புடிச்சு நெரிக்கும்போது, அந்த உருவத்த பார்த்தா ஹீரோயின் உருவம் மாரியே இருக்கு. நான் அவள டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிற மாரி ஹீரோ கத்துறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல குடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.